இன்று மாலை நமக்காக கிறிஸ்துமஸ் நாளிலே பிறந்த அருள்நாதர் இயேசுவை கனம் பண்ணும்படி நாம் யாவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இந்த இணைப்பை உருவாக்கிய எக்குமெனிக்கல் டைரக்டர் ஃபாதர் மனுவேல் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான இணைப்பு. முதல் முறை நாம் இணைந்திருக்கிறோம். இது பெருகும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காலகட்டம் வரும், லட்சக்கணக்கான ஜனங்கள் இவ்விதமான நாம் ஒருங்கிணைந்து செய்யும் விழாவிலே சென்னையிலே கிறிஸ்துமஸ் நாட்களின் போது அடுத்த வருடமே கூடும்படியாக வழி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நாம் யாவரும் ஒன்றாக கூட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நம் மத்தியிலே வருவார். அவர் வந்தால் போதும், தேசத்திலே வெளிச்சம் வரும். அவருடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்தால் போதும், ஒரு மனமாய் இருந்தால் போதும், அவர் வருவார். தேசத்திற்கே பாக்கியம் வரும். ஆகவே அதன் ஆரம்பமாக இன்று இருக்கிறது. இது வெறும் இனாகுரேஷன் மிஷன். இனி பலத்த கிரிகளை நாம் காணப்போகிறோம். இன்னும் நம்ம எல்லாருக்கும் தகப்பனை போல இருக்கும் நம்முடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மனமெல்லாம் இங்குதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பிஷப் கதிரொளி மாணிக்கம், என் அன்பு சகோதரி, தேவனுடைய சேவகி, நம்ம எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரியாக ஆண்டவருடைய சித்தத்தை தேசம் முழுவதிலும் ஈசிஐ திருச்சபைகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரு தேவனுடைய அழைப்பை பெற்ற ஊழியக்காரர். அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கனத்தோடு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், ஏறக்குறைய 40,000 சபைகள் ஒன்றாக இணைந்து இருக்கும். இந்த சினாடுக்கு தலைவராக இருக்கும் பிஷப் எடிசன் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பிஷப் தினத்தூத ராஜா அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். அவர்களை இளம் வயதிலிருந்து நான் அறிவேன். என்னுடைய குடும்பத்தில் ஒருவர். இன்னும் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் துமா பீட்டர், எபிஸ்கோப்பல் விகார், அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். It's a great joy to see you again, our beloved father. And Reverend Father M.V. Jacob, மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் அருமை சகோதரர் ரெவரண்ட் ஃபாதர் ரிச்சி வின்சென்ட் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். இன்னும் சிஸ்டர் சௌமி ரெக்ஸி செட்டான்ஸ் ட்ரிச்சி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். என்னுடைய இதயத்தில் இடம்பெற்றவர் ரெவரண்ட் ஃபாதர் பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் நம்ம எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அளவிலே சேர்த்திருக்கிறார்கள். இனி இந்தியா அளவிலும் சேர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், எங்கே வேணாலும் என்ன அனுப்புங்க, நான் போய் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துட்டு கொண்டாந்துடுறேன். எனக்கு 2 மாதமாக இதுதான் ஆண்டவர் கொடுத்த பாரம். எல்லா இயேசுவை உள்ளத்தில் தரித்திருக்க மக்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை உள்ளத்தில் தரித்திருக்க மக்கள் அனைவரும் நம்முடைய தேசத்திலே ஒன்றாக ஒரே பிளாட்ஃபார்மிலே நாம் வர வேண்டும். இதற்காக நம்முடைய வல்லமையை காட்டுவதற்காக அல்ல, அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல, இயேசுவின் நாமத்தில் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கத்தக்கதாக நமக்கு திறந்த வாசல் உண்டாகும்படியாக இயேசுவின் நற்செய்தியை, ரட்சிப்பின் நற்செய்தியை எல்லாருக்கும் வழங்குவதற்காக நாம் ஒன்று கூட வேண்டும். ஒரே பிளாட்ஃபார்ம்ல வரணும். அதுக்காக நேரம் வந்துருச்சு. ஆகவே ஃபாதர் பெனடிக்ட் பர்னபாஸ் போன்றவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள், ஃபாதர் மேனுவல் போன்றவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் சமீபத்திலே சிபிசிஐ அலுவலகத்தில் டெல்லியில் போயிருந்த பொழுது நேரம் செலவழித்தேன். ஃபாதர் கோயிக்கல் அவர்களோடு 10 நிமிஷம்தான்
பார்க்க வேண்டும் என்று நான் போயிருந்தேன். ஆனால் 1.5 மணி நேரம் ஆனது. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இதுதான் நேரம். This is the time. We have to all come together. And I am so glad we are all coming together. God is bringing us together. இன்னும் நம்முடைய மத்தியிலே மிஸ்டர் மாரிஸ் அதில் இருப்பது பெரிய சந்தோஷம். அண்ட் மிஸ்டர் தளபதி அவர்களை வாழ்த்துகிறேன். அட்வொகேட் எம் கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் பிரதர் பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்களை வாழ்த்துகிறேன். சிஸ்டர் செலின் அவர்களும் வந்து என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. இந்த நேரம் அவர் நமக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய பாக்கியம் சமாதானம். சமாதானம் சமாதானம். ஏனென்றால் யோபு 25:2 கூறுகிறது, சமாதானத்தை தேவன் உன்னதங்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். Peace is produced in heaven. உலகத்திலே சமாதானத்தை ஒருவராலும் உருவாக்க முடியாது. It is produced in heaven. It's manufactured in heaven. சைனால கூட டூப்ளிகேட் பண்ண முடியாது. பரலோகத்தில் தான் சமாதானம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் பூமியிலே மிகப்பெரிய சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோபம், எரிச்சல், பிசாசின் போராட்டம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்திற்கு நான் செல்லட்டும். எபிரேயர் 10:7 படி கன்னி மரியாள் அவர்களுடைய கர்ப்பத்தில், அந்த பரிசுத்த கர்ப்பத்தில் எல்லாமல இறைவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய கர்ப்பத்திலே இணைந்து புனித தெய்வத்தின் உருவமாக அவர் பிறந்தார். He is God in flesh. சமாதானத்தை சுமந்து கொண்டு வந்தார். அவர் பிறந்த பொழுது தூதர்கள் பாடினார்கள், பூமியிலே சமாதானம், பூமியிலே சமாதானம் என்று. ஆம், அவர் சமாதான பிரபுவாக வந்தார். இந்த சமாதானத்தை சுமக்கும் அரசாங்கம் அவருடைய தோளின் மீது இருந்தது, என்றும் இருக்கிறது. The shoulder of God carries the government of God in the world, and it is full of peace. சமாதானம் கொண்டு வரும் ஒரு அதிகாரமுள்ள ராஜாங்கத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொண்டு வந்தார். முதலாவதாக இந்த உலகத்திலே அதிபதிகளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். அரசாங்க அதிகாரிகளுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். சகேவை பாருங்கள், சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார். பணம் இருந்தது, அவன் தான் சீஃப் டாக்ஸ் கலெக்டர். சாதாரண டாக்ஸ் கலெக்டர் இல்லை, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவர் தான் சீஃப் பிரின்சிபல் கமிஷனராக இருந்திருப்பார், டாக்ஸேஷன். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றால் சமாதானம் வேண்டும். அவர்தான் சமாதான பிரபு. இயேசு அவரை தேடி சென்றார். ஒரு வீட்டுக்கு வரணும்பா என்று சொன்னார். சீக்கிரமா இறங்கி வா என்றார். வீட்டுக்கு கூட்டு போறார். ஆனால் போகிற வழியிலே இயேசுவின் சமாதானம் அவரை நிரப்பியது. அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. சகேவின் உள்ளத்தை நிரப்பியது. அவரையும் அறியாமல் சொன்னார், என்னுடைய பாதி சொத்தை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் தவறாக பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் 4 மடங்கு திரும்ப கொடுத்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் சமாதான பிரபு வரும் பொழுது துன்மார்க்கம் நீங்குகிறது, சமாதானம் இறங்குகிறது. புது மனுஷனாக மாறினார். வீட்டிற்கு சந்தோஷமாய் இயேசுவை சுமந்து கொண்டு போனார். இன்றும் நீங்களும் கூட இயேசுவை சந்தோஷமாக உங்கள் குடும்பத்திற்குள் கொண்டு செல்லலாம். உங்களுடைய இருதயத்தை சமாதான பிரபுவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் பரிசுத்தம் அடைகிறது, துன்மார்க்கம் நீங்குகிறது, ஆண்டவருடைய சமாதானம் உங்களை நிரப்புகிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய சமாதானம் வரும் பொழுது அன்பு பாய்ந்து செல்கிறது.
இயேசு சமாதானத்தினால் நிரம்பி இருந்தார். ஒரு பிரதம மந்திரி தேசத்திலே பொறுப்பெடுத்த பொழுது அவர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார். ஏனென்றால் அவர் பிரதம மந்திரி ஆகும் முன்பதாக அவருக்காக ஜெபித்திருந்தேன். 4 மாதங்களுக்கு பிறகு அவர் பிரதம மந்திரி ஆனார். அதன் பிறகு பிரதம மந்திரியின் வீட்டிற்கு என்னை அழைத்தார். அவர் கேட்ட ஒரு காரியம், சார், எனக்கு எல்லாம் புதிதா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க, ஒரு அட்வைஸ் கொடுங்க என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, ஒரே அட்வைஸ் தான். நீங்க பிரதம மந்திரியா இப்ப பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருக்கும் தகப்பன். யூஆர் a father to all. ஒரு சாராரை மட்டும் நீங்கள் நேசித்து மற்றவர்களை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் சுமக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய பிரதம மந்திரியின் நாற்காலி ஸ்திரமாய் இருக்கும். இல்லை என்றால் ஒரு சாராரை நீங்கள் தள்ளிவிட்டால் அந்த நாற்காலியில் ஒரு கால் உடைந்து விடும், உங்கள் சேர் விடும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நிச்சயமாக எல்லாரையும் சுமப்பேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, மனிதன் ஆரம்பத்திலே அப்படி சொல்லுவான். ஆனால் நாட்கள் போகும் பொழுது, அதிகாரம் வரும் பொழுது மாறிவிடுகிறார்கள். ஆனால் இயேசுவோ பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லாரையும் சுமந்தார். சுகவீனமானவர்களை சுமந்தார், பாவிகளை சுமந்தார், துரோகிகளை சுமந்தார், அத்தனை பேரையும் நேசித்தார், அத்தனை பேருக்கும் அற்புதங்களை கொண்டு வந்தார். இன்றும் கூட அதே அருளை ஆண்டவர் நம்மை கிறிஸ்துமஸ் நாட்களில் மட்டுமல்ல, எப்பொழுதும் நிரப்பும்படியாக இயேசு இறங்கி வந்தார். நம் கைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஜனங்கள் இயேசுவின் அன்பை அதன் மூலம் அறிந்து கொள்வார்கள். இதற்கு நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாம் இந்த உலகத்திற்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாக அழைக்கப்பட்ட விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து விடாது. அதற்கு நம்மை என்று இந்த சமாதானம் மூச்சு வாங்கணுமா என்று ஆண்டவர்கிட்ட தெரியுமா? சரி, நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னால இப்போ நம்ம இருக்க நிலைமையை நம்ம பார்ப்போம். நம்ம மகன்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ, நான் போன்ல கூப்பிட்டு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம். சரிங்களா? சரிம்மா, சரிம்மா. ஓகே. கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. பசங்களை வர வைமா. ஓகேம்மா, ஓகே. என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க? என்ன ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காரா? சுகர்னா ஏறிச்சா உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? என்னப்பா கூப்பிட்டீங்க? அம்மா சொல்றத கேளுமா. இந்த எக்குமெனிக்கல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இந்த ஜெபத்தில், இந்த இணைப்பு ஜெபத்தில் தான் உயிரோட்டம் பெறுகிறது. எனவே இணைந்து அனைத்து ஆயர்களும் குருக்களும் அருள் சகோதரிகளும் கரங்களை கோர்த்துக் கொண்டு இந்த ஜெபத்தை நாம வல்லமையாய் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு நிமிட ஜெபம் இது. இந்த ஜெபம் முடிந்த பிறகு கிறிஸ்துமஸ் கேக் கட் பண்ணுவோம். பிறகு ஒரு பாடல், தேங்க்ஸ் கிவிங், அதோட நிறைவு பெறுவோம். அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஐயா ஆயர் பிரின்ஸ் மாறன் அவர்கள் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபத்தை நமக்காக வழிநடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்ற வார்த்தைப்படி இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை முன்னிட்டு நாம் யாரும் இங்கே ஒன்றாக ஒருமனப்பட்டு இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியாளர் தாம் என்ற மத்தியில் அசைவாடுவதாக. எவரையும் இந்த இயக்கம் இணைப்பது ஆண்டவரே எங்களை ஒன்றிணைத்திருக்கிறது. நாங்கள் தனித்தனியாக போராடி வந்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாக எவரை நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படி, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே கனம் பண்ணும்படி, நாங்கள் ஒருவருக்கு ஒருவரும்
நீர் அசைவாடுவீராக. எங்களை நீர் ஒருங்கிணைத்து ஆண்டவரே, இந்த ஒருங்கிணைப்பு ஆண்டது எவரின் தொடர் நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. நீர் தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிடுவோம். தேசத்தில் ஆண்டவரே உனக்கு விரோதமாக எழுந்தவர்களை நாங்கள் ஒருமனப்பட்டு எதிர்த்து நின்று வெற்றி காண நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறேன். எப்போதும் இரண்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஈகோமணிகள் மூலம் காணப்பட்டது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் இணைத்திருக்கிறது. இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருக்கும். இந்த குழந்தைங்க கொஞ்சம் தள்ளிங்க. அந்த கேக் மட்டும் எடுத்துட்டு வாங்க சென்ட்ரா. அப்படியே அந்த பெரிய டேபிள் Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. இளமை துடிப்போடு அனைத்து ஆன்மாக்களும் தூய்மையால் இறைவனில் இணைய முழு மூச்சோடு உழைக்கும் அருட்பணி மதுவேல் அவர்களின் 43வது பிறந்த நாள் விழாவில் அவர் விரும்பி வேண்டி வைக்கிற காரியங்கள் ஈடேற, முயற்சிகள் வெற்றி பெற நம் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கேக் வெட்டுதலின் மூலம் வெளிப்படுத்துவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear father. Happy birthday to you. தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் மகிழ டாக்டர் பால் திருமணன் ஐயா அவர்களை மிக அன்புடன் அழைக்கிறோம்.